ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலே சரணம். என் அன்பின் தங்கமே, இன்னும் சற்று நேரம்தான். அதிகம் எதை நினைத்தும் குழம்பாதே. அதிர்ஷ்டம் உன்னைத்தான் அழைத்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பார்த்தது எதுவோ அதுவே உன்னை தேடி வரும் சூழ்நிலையே உனக்கு உருவாக்குவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். சூழ்நிலைகள் எதுவாயினும் அதை கடந்து போவதற்கு பல யுகங்கள் அல்லவா ஆகிக் கொண்டு இருக்கின்றது என்று ஒவ்வொரு நொடியும் கடப்பதற்கு உள்ளதாகவே உன் மனம் நொந்து போய்கொண்டே இருக்கின்றாய். இனி அடுத்தது என்று பதற்றத்தின் சூழ்நிலையை கண்டுதான் அச்சப்படுகிறாயே தவிர, என்ன வந்தாலும் என் அப்பன் கணக்கம்பட்டியான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று சொல்வதற்கு இங்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு உன் நம்பிக்கையை இழந்து என்ன நடக்கப் போகிறதோ என்று யோசிக்கிறாயா? யோசிக்காதே என் கண்ணின் மணியே. ஆழமாக யோசித்து உன் மன பதற்றத்தை தேவையில்லாமல் நீயாகவே இங்கு அதிகப்படுத்தி கொண்டு இருக்காதே. வருத்தங்கள் எதுவாயினும் சரி, நீ என் காலடியில் உன்னை ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா? சரணாகதி என்பது வெறும் வெற்று வார்த்தை அல்ல, வெறும் வெற்று பேச்சு அல்ல, வெறும் வெற்று நம்பிக்கை அல்ல. எதுவாயினும் சரி, என் அப்பன் என் கணக்கம்பட்டியான் இருக்கும் போது என்ன நடந்தால் என்ன என்று ஒரு நம்பிக்கை, அசாத்தியமான ஒரு நம்பிக்கை, யார் வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உனக்காக தர வந்து இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதில் நினைத்தது எது தேவை எது தேவை இல்லாதது என்று இந்த அப்பனுக்கு தெரியாமல் இருக்குமா என இதோ உனக்கான விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்குத்தான் இந்த அப்பனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எதை தந்தாலும் அதை சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணத்தோடு தர வேண்டும் அல்லவா? எனக்கு மட்டும் கிடைக்கவில்லை என்று யோசிப்பதை விட இப்பொழுது உன் கையில் என்ன இருந்து கொண்டு இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்பட்டுக்கொள். அதை எப்படி சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்பதில் உள்ளத்தை தெளிவாக வை, மனதை தைரியமாக வை. எதுவாக இருந்தாலும் என்னை வழிநடத்துவது, எனக்கு முன்னால் சென்று என் வழிகளை அங்கு சரிப்படுத்துவது, என் வழிகளை ஒழுங்குபடுத்துவது என்னப்பன் கணக்கம்பட்டியானாக இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதை பற்றியுமே இங்கு யோசிக்கப் போவதில்லை என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வருத்தங்கள் 1000 இருந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் அந்த வருத்தங்களை தாண்டி உன் மனதில் நிலையாக இந்த அப்பனை மட்டுமே நிலைநிறுத்திக்கொள். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்பதை தாண்டி என்னவாயினும் இருந்து விட்டு போகட்டுமே. எனக்காக என் கையை தூக்கி கரை சேர்ப்பதற்குத்தான் என் அப்பன் இருக்கின்றானே. என் கையில் எனக்கு தேவையானதை தருவதற்குத்தான் என் அப்பன் கணக்கம்பட்டியான் இருந்து கொண்டு இருக்கின்றானே என்பதில் உள்ளத்தில் தெளிவும் மனதைரியமும் உன்னிடத்தில் இருக்குமாயின் உன்னை யாராலும் இங்கு அசைத்து பார்க்க முடியாது கண்ணின் மணியே. உனக்கு தேவையானதை உன் கைப்பிடித்து அல்லவா தர வந்திருக்கின்றேன். தருவதை வேண்டாம் என்று சொல்லி விடாதே. இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் வளம் கொட்ட போகிறது. நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க வளமுடன்.